குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஐடியா பார்க்கலாமா? வாங்க. 4 days 4 ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஃபஸ்ட் டேக்கு மஞ்சள் சுண்டல் தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நைட்டே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு 4 விசில் வச்சு அதான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அது கூடவே ஒரு அத்திப்பழம், 2 பேரிச்சம்பழம், 4 பாதாம் எப்பவுமே நைட்டே ஊற வச்சு காலையில் தோல் நீக்கி கொடுத்துருங்க. அதுதான் பெஸ்ட்டு. இந்த டைப்பில் கொடுத்தீங்கன்னா சத்தும் ஏறும். தோல் இல்லாமல் கொடுக்கறது பெட்டருங்க. அது கூடவே 4 காஞ்ச திராட்சையும் கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட் டே ஸ்நாக்ஸு. பசங்க ரொம்ப சோர்வாக இருக்காங்க, ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா காஞ்சி திராட்சையை நைட்டே தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை காலையில் வெதுப்பாக கொஞ்சம் சுட தண்ணியை ஊற்றி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெச்பியும் அவங்களுக்கு ஏறும். காஞ்சி திராட்சை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டே ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ராஜ்மா தான் கொடுத்துருந்தேன். ராஜ்மா வேகாது. அதனால் நீங்கள் நைட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு காலைல ஒரு 5-6 விசில் வைங்க. அப்போ தான் ராஜ்மா வேகும். அது கூடவே 4 பாதாம், 2 பேரிச்சம்பழம், சால்டட் பிஸ்தா கொடுத்துருக்கேன். இது செகண்ட் டே ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு. தேர்ட் டே ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு மொச்சக்கொட்டை தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அதை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். சில குழந்தைங்களுக்கு மொச்சக்கொட்டை பிடிக்காது. அவங்களுக்கு கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் இருக்கு இல்லையா, அது போட்டு கொடுங்க. அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் மொச்சக்கொட்டையும். அது கூடவே ஃபோர்த் டே ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு காராமணி தான் கொடுத்துருந்தேன். காராமணி நைட்டே ஊற போட்டாச்சு. காலையில் ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காராமணி. அது கூடவே சால்டட் பிஸ்தாவும் 4-5 ட்ரை கிரேப்ஸும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ட்ரை கிரேப்ஸ் டெய்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஹெச்பி லெவல் குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நிறையா கொடுங்க. இதான் என் குட்டீஸ்க்கு கொடுத்தேன். உங்கள் குட்டீஸ்க்கு என்ன கொடுத்தீங்கன்னு கமெண்ட்